ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். திரும்பவும் இந்த காம்போ உங்க ஸ்போர்ட்ஸ் நித்தீஷ் அண்ட் அருண். ஆமா, ரொம்ப நாளாச்சே பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டீங்க. இப்ப அது கேட்டாங்களா அவங்க? இல்ல ஆல்ரெடி கோச்சிருப்பாங்க. என்னடா சாம்பியன்ஸ் டிராபி வந்துச்சு ஒண்ணுமே பண்ணலையே இல்ல அப்படின்றதுக்காக. இன்னும் சாம்பியன்ஸ் டிராஃபி வரல. அதுக்காக தான் இப்ப வந்திருக்கோம் நாங்க. அதாவது மழுப்புறாராமா இல்லங்க, இன்டைரக்டா. அந்த ஸ்குவாட பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்ல. அதனால தான் பேசல. புரிஞ்சிருச்சு. நான் எப்படி நானுமே வந்து அந்த டைம்ல கோச்சு போயிருந்தேன். ஸ்டோரி எல்லாம் பாத்தீங்களா? சஞ்சுக்கு பாத்தீங்களா எவ்வளவு வெறுசா போட்டு இருந்தேன்னு. நான் ஏதோ சஞ்சு சாம்சனுக்கு சொம்பு அடிக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க அருண். அத பத்தி பேச வேண்டாம், விட்டுரு. நான் சிராஜ் ஏன் அடிக்கலன்னு எனக்கு வருத்தப்பட்டேன், அவ்வளவுதான். போதுமா? இது நியாயம் தான். அ முக்கியமா வந்து அது என்ன? அது ஒரு மீம் பார்த்தேன் நானு. என்னது? நம்ம கேமராமேன் கூட சொல்லியிருந்தான். என்கிட்ட ஒரே கேள்வி தான் கேட்டான். சாம்பியன்ஸ் டிராஃபில ஸ்ரீலங்கா இருக்கான்னு கேட்டான். இல்ல. அப்போ சிராஜ் இல்ல. Oh my God. முடிஞ்சுச்சு. இன்னொன்னு வைஸ் கேப்டன் பாத்தீங்களா யாருன்னு? அது அத நாங்க பேசிட்டோம் ஆல்ரெடி. விடு. சரி ஓகே வேணா. ஃபைன். சரி அத ஓகே பத்தி ஃபைன். பேச விரும்பவே இல்ல நான். சரி ஓகே இப்ப என்ன விஷயம்னா, இந்த வீடியோல நம்ம பேச போறது இந்தியா ஸ்குவாட் ஓகே. எல்லாருமே அத பத்தி பேசியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது இல்லாம மத்த 7 டீம்ஸ் இருக்கு. அந்த 7 டீம்ஸோட ஸ்குவாட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரி ஓகே. அதுக்கு எவ்வளவு மார்க்னு போட போறோமா? மார்க் நீ போடு. சரி. ஸ்குவாட் மட்டும் நான் சொல்றேன். அப்புறம் கமெண்ட்ல அவங்க என்ன போடுவாங்க அதானே? அவ்வளவுதான். ரைட். சரி, அதான் ஓகே. நீங்க ஆசைப்பட்டீங்க. சரி ஓகே. நான் ஃபர்ஸ்ட் வந்து சரி ஏபிசிடியா ஆரம்பிச்சிடலாமா? இல்ல ஏபிசிடி. இந்தியாவோட ஸ்குவாட ஒன்ஸ் மோர் படிச்சிடுறேன். சரி ஓகே. உங்களோட ஒபினியன் ஒரு வரியில சொல்லிடு. அவங்க குவாலிஃபை ஆவாங்களா? ஒவ்வொரு ஸ்குவாட் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க குவாலிஃபை ஆவாங்களா இல்லையாங்கிறத நீ சொல்லு, அவ்வளவுதான். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா. கேப்டன் வந்து ரோஹித் சர்மா. சரி. வைஸ் கேப்டன் சுப்மன் கில். தேவையில்ல. எந்த டீமும் வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணலப்பா. தேவையில்ல. விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, ஹர்ஷ்தீப் சிங், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா. சரி ஓகே. இதுல பும்ரா இன்ஜுரி எப்ப வருவாருன்னு தெரியாது. சரி. ஷமி இன்ஜுரில இருந்து வராரு. சரி. குல்தீப் யாதவ் இன்ஜுரில இருந்து வராரு. சரி. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஹர்திக் பாண்டியா ஹர்திக் எப்ப பாண்டியா போவாருன்னு தெரியாது. வேற ஏதாச்சும் லாஸ்ட் ஓடிஐ உலக கப்ல அதே மாதிரி தான் போட்டுட்டு கால் இழுத்துக்கிச்சுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தவரு. அதுக்கப்புறம் ஓடிஐ பக்கமே வரல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ரிட்டர்ன் ஓடிஐ வராரு. அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இருந்தாலும் 2, 3 பேரை வந்து நான் மிஸ் பண்றேன் சீரியஸா. ஒன்னு சஞ்சு சாம்சன், இன்னொன்னு சிராஜ். சிராஜ் அது என்னன்னா நான் மயங்க் அகர்வால மிஸ் பண்றேன். கருண் வேற மிஸ் பண்றேன். ஏன் சொல்லு. இல்ல நியாயம் தான் ப்ரோ. ஏன்னா அவருக்கு நியூ பால் அது என்ன ஓல்டு பால்ல போற எபிலிட்டி இல்லன்ட்டாரு. சீரியஸா அரியண்ணன் கிட்ட கேட்டிருந்தேன். நான் உங்ககிட்டயுமே கேட்கிறேன். சரி. விராட் கோலியும் ரோஹித் சர்மா வந்து நீ கூட டிபேட் பண்ணியிருந்த. ஆமா. அவங்க கண்டிப்பா டொமஸ்டிக் ஆடணும். ஃபார்ம்ல ஆமா. சுத்தமா இல்லன்னு. இப்ப டொமஸ்டிக் நல்லா அடிச்சது 2 பேரும் எடுக்கல. இதுக்கு ஏன்டா பதில் இல்ல மக்களே சீரியஸா. ஸ்பீடாகுமார் சொல்லிரு. தெரியாது. 15 பேர் தாங்க எடுக்க முடியும். நீங்க பேசுங்க. ஓஹோ! சரி ஓகே, ஓகே. சரி மக்களே சீரியஸா ஸ்குவாட் வந்து இருக்குது. நல்லா இருக்குது. பட் ஆனா வந்து நம்ம எதிர்பார்த்தவங்க உள்ள 2, 3 பேர்ல இவங்க நமக்கு எதிர்பார்த்தவங்க இல்லதான். ஆனா அதுக்காக இந்த ஸ்குவாட நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. சீசன். ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, குல்தீப் எல்லாருமே லெஜெண்டரிஸ் தான். முக்கியமா அந்த ஓடிஐ பொறுத்த வரைக்கும். அண்ட் எனக்கு என்னமோ செமிஃபைனல் போயிடுவாங்க. அங்க போய் தான் அதுக்கப்புறம் தெரியாது. என்ன ஆகும்னு தெரியாது. ஏன்னா கடந்த சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஃபைனல் வரைக்கும் போவாங்க, தோத்துட்டு போயிட்டு வருவாங்க. எக்ஸப்ட் T20 உலக கோப்பை. அதுமே வந்து அந்த ஒரு பால் தப்பிச்சதுனால பொழச்சோம். இல்லாட்டி அங்கேயே வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து நமக்கு ஊத்திருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அது வாய்ப்பு இல்ல. அது இங்கிலாந்து, ஆஸ்திரேலியாவா இருந்தா தான் அடி வாங்கியிருப்போம். சரி ஓகே ஃபைன். அப்படியே விட்டுறோம். சரி ஸ்குவாட் டீசென்ட்டா இருக்கு ப்ரோ. சூப்பரா தான் இருக்கு. அதே குரூப்ல இருக்கிற இன்னொரு ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். எனக்கு ஃபேவரட் இவங்க தான் இந்த கிவிஸா? டோர்னமெண்ட்ட பொறுத்தவரை. எஸ். அண்டர்ரேட்டட் ஹார்ஸ் டாக்ஸ் ப்ரோ. டார்க் ஹார்ஸ் ப்ரோ. அண்டர்ரேட்டட்லாம் கிடையாது இவங்க எப்பவுமே. உலக கிரிக்கெட்டுக்கு அப்படிதான் ப்ரோ வச்சிருக்காங்க. நீங்க வேற. நீங்க தான் நினைச்சுக்கிறீங்க. ஆனா நல்லா சொல்லுங்க. சரி, மிச்சல் சாட்னர் தான் இந்த டீம் வந்து கேப்டன்ஷிப் பண்றாரு. இப்போ நியூசிலாந்த பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஃபார்மேட்டுக்கு இப்போ நியூ கேப்டன் வந்து மிச்சல் சாட்னர் தான். அவர் கூட சேர்ந்து மிச்சல் பிரேஸ்வெல், மார்க் சாப்மன், டிவான் கான்வே, லாக்கி ஃபெர்குசன், மேட் ஹென்றி, டாம் லேத்தம், டேரல் மிச்சல், வில் ஓரோக், கிளென் பிலிப்ஸ், ரச்சின் ரவீந்திரா, பென் சியர்ஸ், நேத்தன் ஸ்மித், கேன் வில்லியம்சன் அண்ட் வில்லியங் இவங்கலாம் உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. எப்பேர்ப்பட்ட மனுஷன்டா. கேன் வில்லியம்சன் அவர போய் இல்ல அவர் இன்ஜுரினால இல்ல. அவர் நியூசிலாந்து கான்ட்ராக்டே வேணான்ட்டாரு. அது தெரியும். அதனாலதான் இருந்தாலும் இன்ஜுரின்ற ஒரு பகுதி அவரையுமே வந்து ஒரு மாரி கடந்த 2, 3 வருஷமா வந்து போட்டு செஞ்சிருச்சு. அதனாலயே வந்து மனசு உடைஞ்சு போயிட்டார் தலைவரு. பட் இதுல வந்து நான் இன்னும் 2, 3 பேரை எதிர்பார்த்தேன். பட் ஆனா அவங்க இல்லையே. யாரு? அதான் டக்குன்னு கேட்டீங்கன்னா ஞாபகம் வரலையே. யோசிச்சு சொல்லு. சரி ஓகே ஃபைனலா சொன்னேன். பட் ஆனா இது ஓகே தான் ப்ரோ. ஆக்சுவலா வந்து போட்டியே இவங்க 2 பேத்துக்குள்ள தான் இருக்கும். பட் ஆனா மத்தபடி இன்னொருத்தவங்க வேற யாரும் பெருசா இல்ல. எனக்கு சாண்டனரோட கேப்டன்சி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. T20ல மொட்டத்தனமா பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ரீலங்கா சீரிஸ்ல வந்து சம்பவம் பண்ணியிருந்தாரு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா வில் ஓரூர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்ட் பவுலர் இருக்காரு. நேத்தன் ஸ்மித்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஸ்ரீலங்கா சீரிஸ்ல செமையா போட்டிருந்தாங்க. ஒரு யங்ஸ்டர்ஸ் தான் உள்ள வராங்க. லாக்கி ஃபெர்குசன் அண்ட் மேட் ஹென்றி கூட சேர்ந்து வந்து கம்பைன் பண்ண போறாங்க. முக்கியமா ஸ்மித்தின் பேர் வச்சு அடிக்கிறாருங்க ப்ரோ. இவர் பவுலர் இருந்திருப்பா அவரா இப்ப பவுலிங் போட்டுருக்காருல. பவுலிங்ல அடிக்கிறாரு. பவுலிங்ல பயங்கரமா அடிக்கிறாரு. என்ன செய்ய ஸ்மித்தின் பேராஸ்ல அடிக்கிறாங்க. வர பயமா இருக்கு. நம்ம இந்தியால யாராவது ஸ்மித்த கூட்டுறோமா? போதும். சரி இருக்கிறவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. சஞ்சு ஸ்மித்னு வச்சிருவோம் செம்ம. ஆஸ்திரேலியா தான் வாய்ப்பு தருவாங்க. இவங்க தர மாட்டாங்க. சரி ஓகே.
அண்ட் இது இல்லாம ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தலைவன் மிச்சல் சாண்டனர் மட்டும்தான் ஸ்பின்னர், ஐ மீன் ப்ராப்பர் ஸ்பின்னரா இருக்காரு. பிரேஸ்வெல், கிளென் பிலிப்ஸ், ரச்சின் ரவீந்திரா வந்து சப்போர்ட் பண்றதுக்கு வந்துருவாங்க. பார்ட் டைம் அதான் சப்போர்ட் பண்ண வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்க அடி வாங்குவாங்களோன்னு தோணுது. என்ன ஒரு தைரியமா போயிருக்காங்க. ஏங்க இஸ்ரோதிய கூட எடுத்துட்டு போயிருக்கலாமங்க. சாண்டர் நான் இருக்கும்போது நீங்க நான் எதுக்கு தான் கேக்குறீங்க? இருக்கேன்ல அப்படின்ற மாதிரியா. ஆனா ஸ்குவாட் ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கு. நல்லாவே வச்சிருக்காங்க. இல்ல எனக்கு இருந்தாலும் ஸ்பின்னு கொஞ்சம் இதா தான் இருக்குது. சாண்டர் மட்டுமே நம்பி இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா உங்களுக்கு ரச்சின் ரவீந்திரா ஒரு சில நேரம் விக்கெட் எடுப்பாரு. விக்கெட் கிளென் பிலிப்ஸ் தெரியும். இந்தியா வந்து தெரியும். விடுங்க. ஓகே. ஒருட்டே வச்சு இது செஞ்சிருக்காங்க. இல்லாம இப்ப பாகிஸ்தான் அவங்க தான் ஹோஸ்டிங் கண்ட்ரியா இருக்காங்க. பட் என்ன கொழுப்பு இருந்தா இன்ன வரைக்கும் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணல. அவங்க தானங்க ஹோஸ்ட். அதுக்குன்னு ஐசிசி ரூல்ஸ் படி 4-5 வாரத்துக்கு முன்னாடி 5 அனௌன்ஸ் பண்ணனும். இந்தியா தான் ஐசிசின்றதுனால ஒரு வாரம் தள்ளி ரிலீஸ் பண்ணாங்க. பாகிஸ்தான் எவ்வளவு பெரிய ஆளுங்க பாருங்க. இன்னும் எங்களுக்கு இன்னும் டீமே செட் ஆகலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அனௌன்ஸ் பண்ணவே இல்ல. ஏன்னா அங்கிட்டு முகமது சைம் ஆயிப வந்து கூட்டு வந்தாங்க. இப்ப என்ன நான் சொல்றேன், சைம் ஆயிப் வந்து கூட்டு வந்தாங்க. 2 செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் படுத்துட்டாரு. ஷஃபிக் அப்துல்லா நினைக்கிறேன். அவர் வந்து ரொம்ப காலமா ஆடிட்டு இருக்காரு. ஆனா அவனுக்கே இடம் கிடைக்குமா தெரியல. ஃபக்கர் ஜமான் இன்ஜூரில இருந்து வராரு. முகமது ரிஸ்வான் தான் கேப்டன்சில. ஆயுபா இல்ல ஃபக்கர் ஜமானான்னு இப்ப பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றதுக்கு டைம் ஆகுதா. சரி, எக்ஸ்பெக்டட் ஸ்குவாட் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். முகமது ரிஸ்வான் தான் கேப்டன். அவர் கூட சேர்ந்து பாபர் அஸம், சாஹின் அஃப்ரிடி, சதாப் கான், ஃபக்கர் ஜமான், கம்ரான் குலாம், நோமன் அலி, சஜித் கான், நசீம் ஷா, இசானுல்லா, முகமது வாசிம், ஆரிஸ் ராஃப், ஆகா சல்மான், உஸ்மான் கதீர், தயாப் தாஹிர் அண்ட் ஹசன் அலி. ஆக்சுவலா வந்து ஹசன் அலி கூட ஓகே ஃபைன். ஃபைனல் இல்ல, இது வந்து எக்ஸ்பெக்டட் ஸ்குவாட் தான். இல்ல இருக்கட்டும் ப்ரோ. பட் ஆனா இருந்தாலும் வந்து இந்த டெஸ்ட்ல வந்து 2-3 பேர் இருப்பாங்க. குலாம் ஷஷாட், அப்புறம் இன்னொருத்தர் மிர் அம்சான்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து ஒயிட் பால் நான் வரணும்னு பர்டிகுலர் ஆசைப்படுறேன். ஆஸ்திரேலியா டெஸ்ட் பயங்கரமா பண்ணாங்க. இந்த குரூப்ல லாஸ்ட் டீம் பட் நாட் லிஸ்ட் டீம் யாரு? ஆப்கானிஸ்தான். மேபி லிஸ்டா கூட பங்களாதேஷ் டீம் லீஸ்ட்ல அப்ப. சரி, ஓகே. கேப்டன் வந்து உங்க சாண்டோ, நஜ்முல் ஹுசைன் சாண்டோ அவர்தான். டீசன்டான பிளேயருங்க. அது இல்லாம அசான் தமீம், சௌமியா சர்கார், பர்வேஸ் ஹுசைன், முஸ்பிகுர் ரஹீம், தாவித் ஹிர்தாய் என்னோட ஃபேவரட் பிளேயர். ஓகே. மஹ்மதுல்லா, மெஹதி ஹசன், ஜைக்கர் அலி, ரிஷாத் ஹுசைன், நாசும் அகமது, தன்சீம் அசான் சாஹிப், ரஹீத் ராணா, டஸ்கீன் அகமது, முஸ்தபிசுர் ரஹ்மான். ஓகே. முஸ்பிகுர் ரஹீம் ஓகே ஃபைன் எல்லாருமே இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே வந்து எனக்கு அந்த ரிச்சார்ட் ஹுசைன்ற பிளேயரை வந்து ரொம்ப நாளா பார்க்கலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஜேக்கர் அலிக்கு வந்து சும்மா ஸ்குவாட்ல எடுத்துட்டு தான் போறாங்க. வாய்ப்பு கொடுத்தா என்னவா பாவம் இல்லையா? சௌமியா சர்க்கார் இந்த வருஷத்துல இருந்து ஆளாரு. 2011-12 இருந்து ஆடிட்டு இருக்காரு. இல்ல எனக்கு என்னன்னா பல பிளேயர்ஸ் வந்து பழைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆமா, முகமதுல்லா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க தான். ஆனா இவங்களே திரும்ப வந்துட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப இதுல எனக்கு ஆச்சரியமா என்னன்னா இவங்க எப்படி லிட்டன் தாஸையும் சாகிப் அலாசனையும் விட்டுட்டு வந்தாங்கன்னு தான். இல்ல சாகிப் அலாசன் வந்து இப்ப பேன் அவரோட ஆக்ஷன் காரணமா லிட்டன் தாஸ் விட்டோனே அங்க ILT20ல போட்டு பொரிச்சிட்டு இருக்காரு. அவர் செலக்டர் ஒன்னு சொல்லியிருந்தாரு. லிட்டன் தாஸ் ஏன் எடுக்கலங்கிறதுக்கு ரீசன் தெளிவா சொல்லியிருந்தாரு. லிட்டன் தாஸ் இப்போ வந்து ஃபார்ம் அவுட், அவரை வந்து ஃபைன் பண்ணிட்டாங்க. அதனால எங்களுக்கு தேவையில்ல அவர் ஸ்குவாடுக்கு அப்படிங்கிற நாங்க முடிவு பண்ணோம். அடுத்த மேட்ச் 45 வந்து 100 அடிச்சிட்டு இருக்காரு மனுஷன். அடுத்த மேட்ச் அங்க அடி என்ன செய்ய. ஆனா இல்ல ஓப்பனா சொன்னாரு. நான் சொல்றேன் சில சைட்டர்ஸ்க்கு ஓப்பனா பேச கத்துக்கணும்னு. ஓ என்ன 15 பேர் தான் எடுக்க முடியும். என்ன ப்ரோ பண்றது? சரி, இந்த ஒரு டைலாக் வச்சுதான் போட்டுட்டேன். சரி, ஓகே போ அடுத்து. சரி, அடுத்து நம்ம இந்த ஸ்குவாட்ல சாரி இந்த குரூப்ல வந்து வழக்கம் போல தான் இந்தியன் நியூசிலாந்து பயங்கரமா இருக்கிறாங்க. அது போக வந்து பாகிஸ்தான் மேபி இந்த தடவை பவுலிங் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். சரி, ஓகே. இந்த குரூப் ஏ இருக்கு 4 டீம் நம்ம பார்த்துட்டோம். சரி, யார் எந்த 2 டீம் வந்து செமிக்கு போவாங்க? ஆஃப் கோர்ஸ் இந்தியன் நியூசிலாந்து தான். என்ன டவுட்? இல்ல நானும் மாற்று கருத்தே கிடையாது. ஆமா, இந்தியா நியூசிலாந்து தான். பழைய பாகிஸ்தான் 2017ல சாம்பியன் அடிச்சாங்கல்ல, சாம்பியன்ஸ் அடிச்சாங்கல்ல, அந்த பாகிஸ்தான் டீமா தான் கொஞ்சம் பயந்துருப்பேன். பட் இப்போ அப்பெல்லாம் பார்த்தா சர்ஃப்ராஸ் அகமது மறுபடியும் கூட்டலாம் வர மாட்டாங்க. சர்ஃப்ராஸ் அகமது வேணாம், மத்தவங்களையும் கூட்டுவாங்க. அப்படி சரி. இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஏவோட எங்களோட ப்ரெடிக்ஷன் தான். உங்களோட ப்ரெடிக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்தியா நியூசிலாந்து தான் செமி. ஓகே. சோ குரூப் பி கூட என்ட்ரி ஆகும். அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு இது பயங்கரமான மேட்ச் குரூப்புங்க. இது இதுல தான் இருக்கு. குரூப் பி பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து அருண் ஃபர்ஸ்ட் ஜாஸ் பட்டலர் தான் கேப்டன். ஜோஃப்ரா ஆர்ச்சர், கெஸ் அட்கின்சன், ஜேக்கப் பெத்தல், ஹாரி ப்ரோக், பிரிடன் கார்ஸ், பென் டெக்கெட், ஜேமி ஓவர்டன், ஜேமி ஸ்மித். இந்த ஜேமிஸ் தான் அங்க நான் புலம்பிட்டு இருந்தேன். லியான் லிவிங்ஸ்டன், ஆடில் ரசீத், ஜோ ரூட், சாகிப் முகமது, பில் சால்ட், மார்க் வுட். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இது இந்த ஸ்குவாட் எப்படி ஆட போகுது, இல்ல எந்த 11 கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறது இப்போ இந்தியா சீரீஸ்லயே தெரிஞ்சிடும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன், ஜேமி ஸ்மித் இந்த மாதிரியான பிளேயர்ஸ்க்கு, பிரைடன் கார்ஸ், பென் டெக்கெட் இவங்களுக்குலாம் வந்து ஐசிசி ஈவெண்ட் வந்து டெபியூட் ஆக போறாங்க. ஸோ ஒரு மாதிரி பயங்கரமான ஸ்குவாட் இது. இதுக்கு முன்னாடி சம்பவம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, பண்ண போறதுக்கு ரெடியா இருக்காங்க. பட்லர், மெக்கல்லம் கோச்சிங் பண்ண போறாரு. ஸோ பயங்கரமான ஒரு ஸ்குவாடோட உள்ள வந்திருக்காங்க. ரிவெஞ்ச் எடுத்துருவாரா? பேஸ் பாலையாடா உடைச்சிங்க அப்படின்னு பார்ப்போம். சரி, அதை விடுங்க. அப்புறம் பட் இதுல என்ன ஒரு ஹைலைட்னா எனக்கு
அந்த ஜேமி ஸ்மித், அது போக பிரெண்டன் கார்ஸ், அப்புறம் ஜாகப் பேத்தல், இவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஆமா. கண்டிப்பா. முக்கியமா ஜாக்கப் பெத்தல் மேல ஒரு பெரிய கண்ணு இருக்கு எல்லாருக்குமே. ஏன்னா ஆர்சிபி எடுத்ததுக்கு அப்புறமா ஜாக்கப் பெத்தலோட பேர் வந்து பெருசா இருக்கு. அண்ட் இப்போ ரீசென்ட்டா இங்கிலாந்துக்கு டெபியூட் பண்ண பிளேயர்ஸ்லயே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்காரு. அண்ட் எனக்கு வந்து கஸ் ஆட்கின்சன பார்க்கணும். சீரியஸா. அடுத்து ஆண்டர்சன்னு சொல்லி தான் உள்ள கொண்டு வந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஃபார்ம் அவுட் கொஞ்சம் ஆனாரு. இப்போ திரும்பவும் உள்ள வந்திருக்காரு. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு என்ன இருக்கு. ஆண்டர்சன் இன்னைக்கு நேத்தெல்லாம் அவரு கெத்தா ஆனா கிடையாது. 20 வருஷமா 30 வருஷமா கெத்தாயிட்டு இருக்காரு ஆமா. மனுஷன். சொல்லுங்க அடுத்து ஆப்கானிஸ்தான் தானே? ஆஹா. வாங்க. ஆஸ்திரேலியா தான் ஓ சொல்லுவோம். ஆஸ்திரேலியா தான். சரி வாங்க. சரி ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரைக்கும் பேட் கமின்ஸ் கேப்டன். சொல்லவே ICC தேவை. இன்ஜூரி நாங்க இல்லையா வந்துட்டாரா? ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எங்க இருந்தாலும் நான் ஓடி வந்துருவாரா மனுஷன். அது இல்லாம கேளு டிராவிஸ் ஹெட், மார்னஸ் லபுச்சேன், சரி. ஸ்டீவ் ஸ்மித், ஜாஷ் இங்கிலீஷ், சரி. அலெக்ஸ் கேரி 2 விக்கெட் கீப்பர்ஸ் வர போறாங்க. மிச்சல் மார்ஷ், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் டோனிஸ், மேத்யூ ஷாட், ஆரோன் ஹார்டி, மிச்சல் ஸ்டார்க், ஜோஸ் ஹேசல்வுட், நாத்தன் எல்லிஸ், ஆடம் ஜாம்பா. ஓகே. இந்த இடத்துல வந்து 3 பேர் புதுசா இது பண்றாங்களா? ஆரோன் ஹார்டி, அது போக வந்து பாத்தீங்கன்னா நாதன் எல்லிஸ், இன்னொருத்தர் மேல வந்து ஜாஷ் இங்கிலீஷ் உள்ள. ஜாஷ் இங்கிலீஷ் பழைய பேர் தான், பட் ஏசிசிக்கு புதுசு தானே ஆக்சுவலா. ஆமா. சோ இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆரோன் ஹார்டியை வந்து எனக்கு மேத்யூ ஷாட்டுமே ஐசிசி இவெண்ட்க்கு மறந்துட்டேன். சோ இவங்க எல்லாம் 4 பேர் புதுசா வந்திருக்காங்க. பட் ஆனா இதுல வந்து ஒரு அபிஷியல் கன்ஃபர்மேஷனா கொண்டு போறதுனா யாரை கொண்டு போவான்னு நினைக்கிறீங்க? எதுக்கு? 11ல இல்ல எனக்கு தெரிஞ்சு நார்மலா நாம என்ன 11 எதிர்பார்ப்போமோ அந்த 11 தான் வருவாங்க. ஸ்டார்க், எவசிலூட், கமின்ஸ் இவங்க தான் இருப்பாங்க. எதிர்பார்க்கற அதே 11 தான் வரும். இவங்க வந்து பெருசா அதுல சேஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் திடீர்னு ஒரு சேஞ்ச் நடக்கும். அது நாம எக்ஸ்பெக்ட் பண்ணாத சேஞ்சா இருக்கும். பட் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாலன் ஒருத்தர் வந்தாரு. சரி. ஞாபகம் வச்சுக்கணும்ல. இல்ல அது அதே ஞாபகப்படுத்துறீங்க. 4-1 முடிக்க வேண்டிய ஆஸ்திரேலியா பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்ல. அவங்க ரீசெண்டா பண்ணிட்டு இருக்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பா. ஸ்ரீலங்கா சீரிஸ்க்கு பேட் கமின்ஸ் போக மாட்டாரு. ஆமா. அதனால ஸ்மித் தான் கேப்டன்ஷிப் பண்ண போறான்னு கேள்விப்பட்டேன். ஆமா. ரொம்ப நாள் ஆச்சு. கேப்டன்சி வேற. நானும் அவளோட காத்துட்டு இருக்கேன். சோ பேட் கமின்ஸ் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு என்ட்ரி ஆயிடுவான்னு தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்குவாட் வந்து அப்ப செமியோட இந்தியா கனவு முடிச்சுக்கணும். அப்படி சொல்லவே இல்லையா? ஓ சரி ஓகே. இல்ல எனக்கு இல்ல எல்லா டைமும் பாக்குறதுக்கு அப்படிதாங்க இருக்குது. பயமா இருக்குதா இல்லையா? கடைசியா ப்ரெடிக்ஷன்லாம் வச்சுப்போம். இப்ப அடுத்த ஸ்குவாட பாத்துருவோம். இவங்க தான் காலங்காலமா இந்த ஐசிசி ஈவென்ட்னு வந்துட்டாலே பயங்கரமா வருவாங்க. திடீர்னு பார்த்தா சோக்கர்ஸ் ஆயிட்டு போயிடுவாங்க. எங்கடா இங்க எந்த டீமா காணோம்? அம்புடன் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, எல்லாம் படுத்து கிடக்காங்கன்னு இருக்கும். சொல்லிடுறேன். தம்பா பவுமா தான் இங்க வந்து கேப்டன். ரீசெண்டா தலைவன் டெஸ்ட்ல பண்ணாரு பாருங்க ஒரு சம்பவம். ஏதோ சரி முடிங்க நான் அடுத்து வரேன். அது இல்லாம கிளாசன் விக்கெட் கீப்பர், ரியான் ரிக்கல்டன் விக்கெட் கீப்பர், ஐடன் மார்க்கம், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், டான்சி ஜோர்சி, ஹாசி வாண்டர்டசன், டேவிட் மில்லர், கேசவ் மகாராஜ், சம்ஷி, ககிசோ ரபாடா, வியான் முல்டர், மார்க்கோ யான்சன், லுங்கி இங்கிடி, ஆண்ட்ரிக் நோக்கியா. ஓகே. இதுல மார்க்கோ யான்சன், அதுக்கப்புறம் வியான் முல்டர், அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங்ல டோனி டி ஜோர்சி 3 பேருக்குமே வந்து பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மார்க்கோ யான்சன் வந்து ஆல்ரெடி ஓகே லிட்டில் பிட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் வியான் முல்டரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து SA20லயும் சரி முதல் மேட்ச் நினைக்கிறேன் ரியான் ரிக்கல்டன், கிறிஸ்டன் ஸ்டப்ஸுமே ஐசிசி ஈவென்ட்க்கு புதுசு தான். பட் அவங்க 2 பேரும் யாருன்னு காமிச்சவங்க. ஆனா இருந்தாலுமே வந்து வியான் முல்டர் பெர்ஃபார்மன்ஸ் SA20ல பயங்கரமா இருந்துச்சு. நானுமே பார்த்தேன். அந்த டோர்னமெண்ட்ல ஒரு ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து தலைவன் கலக்கி இருந்தாரு. ஆரம்பத்துல இருந்து அடிதான். பவுலிங்ல போட்டாலுமே செமையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அந்த டீம்ல வந்து 2 ஆல் ரவுண்டர் சம்பவம் பண்ணியிருந்தாங்க. இன்னொருத்தர் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பட் முல்டர் வந்து வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லாவே இருந்துச்சு. சரி இதை விடுங்க. ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க இல்லையா WTC ஃபைனலுக்கு. அப்ப ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. எப்படி இந்த டீமை வச்சுக்கிட்டு நீங்க குவாலிஃபை ஆனீங்க அப்படின்னு. நான் அந்த இடத்துல வந்து எப்படி ஆனேன்னு சொல்றதுக்கு தேவையே இல்லை. எங்க டீம் பதில் சொல்ல தேவையில்லை. நாங்க இங்க வந்ததே ஒரு பதில் தான் அப்படின்ட்டாரு. நான் மாதிரி தக்லைஃப். நீங்க வேணா பாருங்க. தம்பா பவுமா வந்து அந்த WTC ஃபைனல்ல வின் பண்ணிட்டு அந்த டிராஃபியை தூக்கிட்டு ஒரு மாதிரி கெத்தா நிக்க போறாரு. அதனால பாக்கதாங்க ஒரு மாதிரி சைலண்ட். சம்பவம் சரியா பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டா வந்து கொஞ்ச நாள் காணாம போயிட்டாரு. பட் திடீர்னு வந்து சம்பவம் பயங்கரமா இருக்கு. அண்ட் இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட பொறுத்த வரைக்கும் 2023 வேர்ல்டு கப் இருந்துச்சு இல்லையா, ஓடி வேர்ல்டு கப். அதுல இருந்து 11 பேர் அப்படியே வந்திருக்காங்க. சோ அது இல்லாம தான் நீ சொன்ன மாதிரி ஜோர்சி, கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், ரியான் ரிக்கல்டன், வியான் முல்டர். சரி ஓகே இவங்கலாம் வந்து ஆட் ஆயிருக்காங்க. இது இல்லாம 2 பேர் இன்ஜுரியில இருந்து உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நோர்கியா வந்து இன்ஜுரி தான், டோ இன்ஜுரின்னு நினைக்கிறேன் அவருக்கு. சோ அதுல கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. கஷ்டம் தான். இல்ல வந்துட்டாரு. வந்தாலும் பெர்ஃபார்ம் எப்படின்னு தெரியலங்க. அது சொல்றாங்க. ஓகே லுங்கி இங்கிடியுமே கிராயின் இன்ஜுரியில இருந்தாரு. சோ இப்போ அவருமே ரிகவர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ரிகவர் ஆயிடுவார்னு சொல்லப்படுது. லெட்ஸ் see பாப்போம். இது இல்லாம சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஓடிஐ சீரிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பிஃபோர் த சாம்பியன்ஸ் டிராஃபி. சோ அதுவும் பாகிஸ்தான் கிட்ட தான். சோ பாப்போம் என்ன பண்றாங்க அப்படிங்கறத. சோ இப்போ லாஸ்ட் டீம் பட் நாட் லிஸ்ட் டீம். இதுவும் நம்ம ஃபேவரட் நான் சொல்லுவேன். இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிலே ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்க போற டீம்னா அது இவங்களா தான் இருக்கும். என்ன நீங்க இப்போ வரைக்கும் சொல்லவே கூடாதுங்க. இப்ப அவங்க செய்வாங்கன்னு தெரியும். சரி ஓகே சொல்லிடுறேன்.
அஸ்மதுல்லா சஹிரி அவர் தான் கேப்டன். Okay. ஆப்கானிஸ்தான் டீம் தான் நான் சொல்ல போறேன். ம். அவர் கூட ரஹமத் ஷா வைஸ் கேப்டன் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ரஹ்மானுல்லா குர்பாஸ் விக்கெட் கீப்பர், இக்ரம் அலிகில் விக்கெட் கீப்பர், இப்ராஹிம் ஜத்ரான், ஷரீஃபுல்லா அதல், அஸ்மதுல்லா ஒமர்சாய், முகமது நபி, குல்புதீன் நைப், ரஷீத் கான், அல்லாஹ் கசன்ஃபர், நூர் அகமது, ஃபசலுக் ஃபருக்கி, நவீத் ஜத்ரான் அண்ட் ஃபரீத் அஹ்மத் மாலிக். ஓகே 2 பேரும் புதுசா இது நினைச்சு பண்ணியிருக்காங்க. பாரு, ரஷீத் கானா, அல்லாஹ் கசன்ஃபரா, நூர் அகமதா. அவ்வளவுதான் முடிச்சு விட்டுருவாங்க. ஆனா ஃபிளாட் ட்ராக் ப்ரோ பாகிஸ்தான். அங்க எப்படி ப்ரோ? எனக்கு அதான் ப்ரோ தெரியல சீரியஸா. அண்ட் முக்கியமா ஆப்கானிஸ்தானுக்கு வந்து பாகிஸ்தான் தெரிஞ்ச கண்டிஷன் தான். 2 பேரோட கண்டிஷன் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு அதை முன்னாடியே சொல்லியிருக்கேன். 2 பேருமே பங்காளிகள். ஸோ அப்படி இருக்கிறப்போ சம்பவம் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம ஃபசல் ஃபருக்கியோட ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பயங்கரமா IPL T20ல வந்து எல்லாரும் ஒரு மாதிரி தனியா பவுலிங் போட்டா இவர் மட்டும் தனியா ஒரு மாதிரி bowling போட்டுட்டு இருக்காரு. ஸோ இப்ப சொல்லு, இந்த டீம்ல சொல்லு, அந்த டீம்ல ஈஸியா சொல்லிடுவேன். குரூப் B பொறுத்த வரைக்கும் எந்த 2 டீம் செமிஃபைனல் போகும்? செமின்ற பொறுத்த வந்து அந்த ஆப்ஷன் ரொம்ப கஷ்டம் தான் செலக்ஷன் பண்றது அப்படின்றது. பட் யார் போவாங்கன்னு நான் predict வந்து பண்ணு. இங்கிலாந்தும் ஆப்கானிஸ்தானும் நான் சொல்றேன். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து அங்கதாங்க இருக்குது. சத்தியமா 2 பேருக்கு வேவ்ல பயங்கரமா ஒருத்து போச்சு. நானும் இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் தான் சொல்ல வந்தேன். இல்ல ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா எப்பேற்பட்ட டீமா இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்குது. அது மட்டும் இல்லாம எங்க பெரிய இடத்துல தான் அவங்க ஆனா சொதப்புறாங்க. எனக்கு ஒரு சின்ன சவுத் ஆப்பிரிக்காவும் ஆப்கானிஸ்தானும் போக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இப்ப இங்கிலாந்து வந்து இங்க எப்படி ஆட போறாங்கறத பேஸ் பண்ணி அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட். ஏன்னா- எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுது வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் கண்டிப்பா ஃபைனல் போகும் இந்த குரூப்ல இருந்து. ம். எக்ஸ்பெக்ட் பண்றேன் இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவும் போவாதுன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே. பட் எனக்கு என்னமோ இங்கிலாந்து கூட டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னா ப்ரோ இங்கிலாந்து வந்து பாகிஸ்தான் பயங்கரமா ஆடி இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினாலே வந்து சரி ஆஸ்திரேலியா எவ்வளவு பெரிய டீமா இருந்தாலும் இங்கிலாந்து பாகிஸ்தான் இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் இருந்திருப்பது. சரி ஓகே. ரொம்ப நேரம் வளரிட்டேன். இட்ஸ் ஓகே ஃபைன். சரி ஓகே. இது வந்து எங்களோட ப்ரெடிக்ஷன் மட்டும் தான். சும்மா தோன்றத சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு தோணும் இல்லையா? அத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் யாரு சாம்பியன்ஸ் டிராஃபி அடிக்க வாய்ப்பு இருக்கு ம். அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. ஆமா. ஸோ அதனால கண்டிப்பா பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இந்த மினி வேர்ல்டு கப் மேல. அண்ட் சாம்பியன்ஸ் டிராஃபியோட ஹிஸ்டரி என்ன? இது வரைக்கும் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வீடியோஸும் இதை தொடர்ந்து கண்டினியூஸா வரும். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் கிளம்புவோமா? தாராளமா. பாய்.